வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு புதினா வச்சு தொக்கு செய்ய போகிறோம். இது புளிக்கரைசல், புளி சாதத்துக்கு செய்கிற கரைசல் மாதிரி, புளி காய்ச்சல் மாதிரி செஞ்சு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த தொக்கை போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இது வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் ஆயில் கூட தான் செல்லும். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் வந்து அந்த தொக்கு வந்து நல்ல கலராக இருக்கும். இப்போ கடலைப்பருப்போட உளுந்தம்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறட்டும். இப்போ மிளகாய் வந்து 7 மிளகாய் போடுறேன். மல்லி விதை என்கிட்ட இல்லாதனால மல்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் மல்லி விதை இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம், இதை மிக்சியில் தனியாக எடுத்துக்கிட்டுருவோம். இப்போ நம்ம வதக்குனதை மிக்சியில் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நூறு கிராம் புதினா போட்டிருக்கேன். நான் புதினா வாங்கினது 200 கிராம். இலையை மட்டும் நீங்கள் ஆனீங்கன்னா 100 கிராம் தான் வரும். இது நல்லா வதங்கணும். இதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிடுவோம். மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிட்டோம். புதினா வதங்கின பிறகு அதையும் சேர்த்து நம்ம இதோட சேர்த்து அரைக்கணும். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி நம்ம புளி தண்ணீரை அந்த புதினாவோட சேர்த்துக்க போகிறோம். இது வெல்லம் வந்து ஒரு ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 7 மிளகாய் சேர்த்துருக்கோம். 7 மிளகாய்க்கு ஏற்ற அளவுக்கு புளி கரைசலும் அந்த வெல்லமும் இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தொக்கு. புளி கரைசல் தண்ணி, வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி நல்லா வத்தட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோம். அதில் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த வெல்லத்தையும் சேர்த்துருவோம். நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப இனிப்பு சுவை இல்லாமல் புளிப்பு இருக்குது. நமக்கு உரப்பு வேறு. நம்ம 7 மிளகாய் போட்டிருக்கோம். மிளகாய்க்கு தக்க அளவுக்கு நம்ம புளிப்போம் அந்த வெல்லமே எடுக்கணும். கொஞ்சம் வத்த விட்டு நம்ம அரைக்க வேண்டியதுதான்.
போதும், அடுப்பு அமர்த்திடலாம். இந்த நீர் சத்து வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வேணும். மிக்சியில் அந்த பருப்போடு சேர்த்து இதை அரைக்கிறதுக்கு வேணும். இதை அமர்த்திடுவோம், கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஏற்கனவே அரைச்சது வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதோட புதினாவையும் சேர்த்துருவோம். இதை நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சிடலாம். இப்போ சூப்பராக இருக்குது. உப்பு, உரைப்பு, புளிப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இனிப்பும் கரெக்டாக இருக்குது. இதை தாளிச்சிடுவோம். இப்போ இது வந்து தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நம்ம புளிச்சாதத்துக்கு புளி தொக்கு வந்து புளி கரைசல் வந்து எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். நம்ம பெருங்காயம்லாம் அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம், தேவையில்லை. எனக்கு உரப்பு நல்லா இருக்குது. உங்களுக்கு உரப்பு பத்தலைன்னா நீங்கள் இப்படி தாளிக்கும் போது ஒரு வரமிளகாயை போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் கொஞ்சம். உரப்பு கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சமையலில் ஏதாவது மிஸ்டேக் வரும்போது அதை சரி பண்ண தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அடுப்பு அமர்த்திடலாம். நான் அரைக்கும் போது புதினாவில் இருந்த தண்ணி சத்தே போதும் அப்படின்னு நினச்சி நான் வந்து தண்ணி ஊற்றலை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து நான் இது வந்து தயிர் சாதம் இட்லிக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும், அதனால நான் கெட்டியாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம், தப்பு இல்லை. திரும்ப நம்ம இந்த மாதிரி தாளிக்கிறதுனால கெட்டு போகாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.